वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सर्वकार्येषु सर्वदा। श्रीमदे रामानुजाय नमः। अहोबिल गारड शैलमध्ये கிருபாவசத் கல்பித சன்னிதானம் க்ஷமாலிங்கித வாமபாகம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தியே. கோளில் பொறியில் குணமுலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை வசுதேவ சுதம் தேவம் கம்சானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்திய ஜெகத்குரும். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் இந்த சுபதனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சுபதனம் நிகழ்ச்சியில் நாம் முதலில் காணவிருப்பது பஞ்சாங்க நேரம். இன்று தமிழ் விளம்பி வருடம் ஆணி மாதம் 22ஆம் தேதி, ஆங்கிலம் 2017 ஜூலை மாதம் 6ஆம் தேதி. இன்றைய கிழமை வியாழக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் மிக சரியாக காலை 5:53 நிகழ்ந்திருக்கிறது. இன்றைய சூரிய அஸ்தமனம் மாலை 6:38 நிகழ்ந்திருக்கிறது. இன்றைய திதி திரையோதசி திதி. நாளை அதிகாலை 5:15 வரையிலும் திரையோதசி திதி இருக்கிறது. அதற்கு பிறகு சதுர்த்தசி திதி ஆரம்பித்து நடக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்றைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் காலை 8:24 வரையிலும். அதற்கு பிறகு கேட்ட நட்சத்திரம் ஆரம்பித்து நடக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அனுஷ நட்சத்திரம் இருக்கிற காலை 8:24 வரையிலும் யோகம் சித்த யோகமாக இருக்கிறது. அதற்கு பிறகு கேட்ட நட்சத்திரம் ஆரம்பித்தவுடன் யோகம் சரியில்லாமல் பிரபாலரிஷ்ட யோகமாக இந்த நாள் முற்று பெறவிருக்கிறது. இன்றைய முகூர்த்தம், அதாவது அபிஜித் முகூர்த்தத்தை நாம் நாள்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய அபிஜித் முகூர்த்தம் என்பது நண்பகல் 11:50 12:41 வரையிலும், நல்ல நேரம் மதியம் 1 மணியிலிருந்து 1:30 வரையிலும், மாலை 4:30 7 வரையிலும், இரவு 8 மணியிலிருந்து 9 வரையிலும். இன்றைய நல்ல நேரத்தை தொடர்ந்து எந்த விதமான காரியத்தை மாற்றாமல் இருக்கக்கூடிய துர்முகூர்த்தத்தை நாம் பார்க்க வருகிறோம். மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய அந்த துர்முகூர்த்தம் என்பது காலை 10:08 10:59 வரையிலும், மதியம் 3:14 4:05 வரையிலும் எந்த விதமான காரியத்தை மாற்றாமல் பொறுமையுடன் இருக்க வேண்டும். இன்றைய ராகு காலம் மதியம் 1:51 3:27 வரையிலும். இன்றைய யமகண்டம் காலை 5:53 7:29 வரையிலும். இன்றைய குளிகை காலம் காலை 9:05 10:40 வரையிலும். இன்று ஒரு தனிய நாளாக இருக்கிறது. இன்று காலையிலே சற்று நல்ல நேரமாக இருந்தாலும் தனிய நாளாக இருப்பதால் சுபகாரியங்கள் விளக்குவது நன்மை தருவதாக இருக்கும். நாளை தினம் சிராத்தம் செய்வர்கள், நாளை தினம் பித்ரு பூஜை செய்வர்கள் சதுர்த்தசி திதியை கடைபிடிக்க வேண்டும். 2 பஞ்சாங்களுடைய அடிப்படையிலும் நாளைய திதி என்பது சதுர்த்தசி திதியாக இருக்கிறது. இன்று சிவபெருமானை வணங்குவதற்கு ஏற்ற பிரதோஷ வேலையாக இருக்கிறது. பிரதோஷம் வியாழக்கிழமையிலே வந்தாலும் அது ஒரு சிறப்பு என்று நாம் தெரிந்து கொண்டு இன்றைய தினம் நாம் அந்த நந்தியம்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்து அவருடைய அந்த மத்தகத்தின் மூலமாக நாம் அந்த ரிஷபாருடரை தரிசித்து சிவபெருமானுடைய கடாட்சத்தை பெறுவது நன்மை தருவதாக இருக்கும். இன்றைய திதியினுடைய அடிப்படையில் என்னென்ன காரியங்களை செய்யலாம் என்று இப்போது பார்க்கலாம். தெய்வ நியமங்களிலே ஈடுபாடு கொள்வது, எதிரிகள் தொல்லை தீர நிவர்த்திகளை செய்து கொள்வது, அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுவது, புத்தாடையை உடுத்துவது, புத்தாடை வாங்குவது, பிரயாணத்தை மேற்கொள்வது நன்மை தருவதாக இருக்கும். நேற்றைய தினம் பிரயாணம் செல்வதற்கு ஏற்ற திதி இல்லை என்று பார்த்தோம். அதாவது துவாதசி திதியிலே யாத்திரை தவிர மற்ற அனைத்தும் செய்யலாம். யாத்திரை செல்வதற்கு ஏற்ற திதியாக இந்த திரையோதசி திதி இருக்கிறது. அடுத்து நாம் இன்றைய நட்சத்திர அடிப்படையில் என்னென்ன காரியங்களை செய்யலாம் இப்போது பார்க்கலாம்.
நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் இன்று தெய்வ கடாட்சங்களிலே ஈடுபாடு கொள்வது, வாகனம் வாங்குவது, வாகனம் பழக ஆரம்பிப்பது, மருந்து மாத்திரைகளை உண்ண ஆரம்பிப்பது, வியாதிஸ்தர்கள் குளிப்பது, அதாவது பூமி சம்பந்தமான வேலைகளை செய்வது, மூலிகை அல்லது வெற்றிலை அல்லது ஏதாவது மூலிகை செடிகளை பயிரிடுவதற்கு நன்மையான ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதாவது மருந்துகள் தயாரிப்பதற்கு கூட இன்றைய தினம் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. சிற்ப காரியங்களில் ஈடுபாடு தீர்ப்பது, நேற்றைய தினம் கடன் தீர்ப்பதற்கான ஒரு விளக்கத்தை பார்த்தோம். இன்றைய தினம் கடனை அடைத்தால் கடனில் அடைபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. திதியினுடைய அடிப்படையில் நேற்றைய தினம் பார்த்தோம். இன்று நட்சத்திர அடிப்படையில் கேட்ட நட்சத்திரம் இருக்கிற வேளையிலே நாம் கடனை அடைக்க ஆரம்பித்தால், அதுவும் குறிப்பாக குளிகை நேரத்திலே கேட்ட நட்சத்திரம் இருக்கிற வேளையிலே கடனில் ஒரு சிறு பகுதியை சென்று கடனை அடைத்தால் கூட கடன் வெகுவாக அடைந்துவிடும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாஸ்து சாந்தி செய்து கொள்வதற்கும், பரிகார பூஜைகளை செய்வதற்கும், கடவுளை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற ஒரு நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் அமைந்திருக்கிறது. இதுடன் இந்த பஞ்சாங்க நேரம் நிறைவு பெறுகிறது. அடுத்து நாம் 12 ராசிக்கான ராசி பலன்களை இப்போது காணலாம். முதலில் மேஷ ராசிக்கான பலன்களை காணலாம். மேஷராசினருக்கு இன்றும் சந்திராஷ்டிரம் நீடிக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக சனியினுடைய கால்களிலே சந்திரன் பிரவேசித்து சந்திராஷ்டிரம் வந்தால் மேஷராசிக்கும் ரிஷபராசிக்கும் மிகப்பெரிய தீமை ஏற்படாது என்ற ஒரு தன்மை இருந்தது. ஆனால் நேற்றைய தினம் சனியினுடைய கால்களிலே சந்திரன் இருந்தாலும் சனியுமே 8ஆம் இடத்தில் இருப்பது நேற்றைய தினம் ஒரு சிறந்த நாளாக இல்லை. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு சுபாவ எதிரியாக இருக்கக்கூடிய அந்த புதனுடைய கால்களிலே சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு சற்று சிரமமான ஒரு நாளாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். நேற்றை விட இன்றைய தினம் நீங்கள் பிரயாணத்தை கண்டிப்பாக தவிர்ப்பது நன்மை தருவதாக இருக்கும். வயிற்றுக்கோளாறு சற்று அவசிய தருவதாக இருக்கும். அதிக டென்ஷன் ஏற்படும். அனைவரிடத்திலும் சற்று பொறுமையுடன் பழகுவதும் பேசுவதும் நன்மை தருவதாக இருக்கும். இப்படி சந்திராஷ்டிரம் சிரமம் குறைவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக லட்சுமி நாராயணர் இருக்கிறார். அடுத்து நாம் ரிஷப ராசிக்கான பலன்களை காணலாம். ரிஷபராசினருக்கு தர்ம கர்மாதிபதி சனியிடம் சேர்ந்து சந்திரன் பிரவேசிக்கிறார். சந்திரன் புதனுடைய காலில் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி கால்களில் சஞ்சரித்து 7ஆம் இடத்தில் இருக்கிறார். இது அற்புதமான ஒரு நல்ல பலன் என்று தான் கூற வேண்டும். நீங்கள் எதிர்பாராத வகையிலெல்லாம் வெற்றிகள் கிடைக்கிற ஒரு நாளாகவும், நண்பர் வகையில் கூட்டு வகையில் மிகப்பெரிய லாபமும் யோகமும் கிடைக்கிற ஒரு நாளாகவும் அமைந்திருக்கிறது. மற்றவர்களுக்கான காரியத்தை ஆற்றி மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒளியேற்றுகிற ஒரு நாளாகவும், மற்றவருடைய வழிகாட்டியாக நீங்கள் மாறுகிற ஒரு நாளாகவும், உங்களுடைய அந்தஸ்தும் நன்மதிப்பும் உயர்கிற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. பல தியாகங்களை செய்வீர்கள். மற்றவர்களுக்காக பல காரியத்தை செய்து இன்றைய தினம் மிகவும் பாராட்டு மழையில் நனையக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தைரிய செயல்பாடும் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும். உங்களுடைய அந்தஸ்தும் கௌரவம் உயர்வதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக விஷ்ணு இருக்கிறார். அடுத்து நாம் மிதுன ராசிக்கான பலன்களை காணலாம். மிதுன ராசினருக்கு இன்றும் வம்பு வழக்குகளில் வெற்றி கிடைக்கிற ஒரு நாளாகவும், கடன் தீருகிற ஒரு நாளாகவும், வியாதியிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆனால் உங்களுடைய தந்தையினுடைய உடல் நலத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தருவதாக இருக்கும். தந்தையினுடைய உடல் நலத்திற்காக ஒரு தொகையை செலவிடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. திடீர் பிரயாணம் செல்வதற்காக அல்லது யாத்திரை செல்வதற்காக அல்லது ஆலயத்திற்கு செல்வதற்காக ஒரு தொகையை செலவிடுவீர்கள். புனித பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூரிலிருந்து வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இந்த தினம் இருக்கின்றன. உங்களுடைய சிரமம் குறைந்து அதிர்ஷ்டம் அதிகரிப்பதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக நித்திய கல்யாண பெருமாள் இருக்கிறார். அடுத்து நாம் கடகராசிக்கான பலன்களை காணலாம். கடகராசினருக்கு இன்றும் ஏற்றம் அதிகரிக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. தைரிய ஸ்தானாதிபதி புதன் உங்களுடைய ராசியிலே இருக்கிறார். அவருடைய கால்களிலே சந்திரன் 5ஆம் இடத்திலே உலவுகிறார். தைரிய செயல்பாட்டின் மூலமாக தொழிலிலே வீறு நடை போடுவீர்கள். மிகப்பெரிய வாய்ப்புகளை நீங்களாக போராடி பெற்று அதிலே வெற்றி பெறுவீர்கள்.
வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். இன்றைய தினம் வேலை தேடி சென்றால் அல்லது நீங்கள் நேர்முக தேர்வுக்கு சென்றால் வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. சிலருக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கோ அல்லது வங்கிகள் மூலமாக புதிய கான்ட்ராக்ட் கிடைப்பதற்கோ நன்மையான பலன்கள் நடைபெறவிருக்கின்றன. சமூகத்திலே உங்களுடைய அந்தஸ்து கூடும். திருப்பணிகளிலே ஈடுபாடு கொள்வதற்கான சிந்தனை மேலோங்கும். ஆலயத்திற்கு சென்று அமைதியுடன் கடவுளை வழிபாடு செய்யக்கூடிய அளவில் உங்களுடைய மனம் சந்தோஷ கடலில் மிதக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமும் யோகமும் அதிகரிப்பதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக பிரத்யங்கரா தேவியே இருக்கிறார். அடுத்து நாம் சிம்ம ராசிக்கான பலன்களை காணலாம். சிம்மராசினருக்கு நேற்றைய உடல் சிரமங்கள் குறையும். நேற்றைய தினம் இருந்த பிரச்சனைகள் சரியாகி இன்று நன்மையான பலன்கள் உங்களுக்கு நடைபெறவிருக்கின்றன. குடும்ப தேவைக்காக சில பண விரயத்தை மேற்கொள்வீர்கள். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்ப்பீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்காக சில தியாகங்களை அல்லது பொருள் விரயங்களை அல்லது பண விரயங்களை நீங்களாகவே சந்தித்து மற்றவர்களுடைய நன்மதிப்பிற்கு ஆளாவீர்கள். உங்களுடைய விரயம் அதிகரித்தாலும் இன்று நன்மையான பலன்களும் உங்களுக்கு சந்தோஷமும் அதிகரிக்கிற ஒரு நாளாகவும் நேற்றைய சிரமம் குறைந்து உடல் நலத்திலே புத்துணர்ச்சி ஏற்படுகிற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய புத்துணர்ச்சி அதிகரிப்பதற்கும் உடல்நல கோளாறு நீங்குவதற்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக யோகா ஆஞ்சநேயர் இருக்கிறார். லாபம் ஏற்படுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. தொழிலே நீண்ட நாளாக இருந்த தேக்க நிலைமை மாறும். கூட்டுத் தொழிலை அடியெடுத்து வைப்பீர்கள். புதிய கூட்டுத் தொழில் செய்வதற்கோ அல்லது புதிய நண்பர்களுடைய சேர்க்கை ஏற்படுவதற்கோ இன்றைய தினம் கிரக நிலைமைகள் சாதகமாக இருக்கின்றன. நேற்றைய தினம் நீங்கள் போட்ட விதை ஒன்று இன்று விருட்சமாக வளர்ந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். நேற்றைய தினம் நின்று போன பணிகளை இன்றும் தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி காண்பீர்கள். மனை வகையில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். கட்டிட பணியிலே இருந்த தோய்வு அகலும். வீடு வாகன வகையில் லாபம் ஏற்படும். அந்த வகையில் நன்மையான பலன்கள் உங்களுக்கு நடைபெறவிருக்கின்றன. உங்களுடைய யோகம் கூடுவதற்கு நீங்கள் லட்சுமி நாராயணரை வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்து நாம் துலாம் ராசிக்கான பலன்களை காணலாம். துலாம் ராசினருக்கும் இன்று ஏற்றமான ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. ஏறக்குறைய செவ்வாய்க்கிழமை அன்று ஏற்பட்ட பிரச்சனை நேற்றைய தினம் முடிவிற்கு வந்தது. இன்றைய தினமும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்த காரியம் அல்லது அன்று நின்று போன கட்டிட பணிகளோ அல்லது நின்று போன மிகப்பெரிய கஷ்டமான ஒரு காரியமும் இன்றைய தினம் வெகுவாக முடிவடையும். வெளியூரிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். தந்தையினுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய தந்தை வழி உறவுகளுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும். பெண்களால் யோகம் பெறுவீர்கள். சொன்ன சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். புதிய முதலீடுகளை தொழிலை செய்வீர்கள் அல்லது வேலை செய்கிற இடத்திலே இருக்கிற சக ஊழியருக்கு உதவிகளை செய்வீர்கள். வாக்கும் உங்களுடைய கௌரவம் கூடுகிற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு புதிய தொழிலுக்கு முதலீடு செய்வதற்காக வங்கி உதவி கிடைக்கிற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. அல்லது அரசாங்கம் மூலமாக கூட மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கிற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய அதிர்ஷ்டம் அதிகரிப்பதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக லட்சுமி நரசிம்மர் இருக்கிறார். அடுத்து நாம் விருச்சிக ராசிக்கான பலன்களை காணலாம். விருச்சிக ராசினருக்கும் இன்று நன்மையான பலன்கள் நடைபெறவிருக்கின்றன. அஷ்டமாதிபதி புதனுடைய கால்களிலே சந்திரன் பிரவேசித்தால் கூட சந்திரன் பாக்கியாதிபதியாக இருந்து தைரிய சாணாதிபதி சனியுடன் சேர்ந்திருக்கிறார். சில குழப்பமான சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களுக்கு மாலை வேளையிலே வெற்றி கிடைக்கும். உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள். உங்களோட வயதில் குறைந்தவர்கள் அல்லது வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு உதவிக்கார் மீட்டுவார்கள். அவருடைய உதவி உங்களுக்கு நண்பலன் தருவதாக இருக்கும். சற்று அலைச்சலும் டென்ஷனும் கூடினாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கிற ஒரு நாளாகவும் மிகுந்த சிரமத்தின் பேரிலே பல லாபங்களை பெறுகிற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய லாபம் அதிகரிப்பதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக போராக பெருமாள் இருக்கிறார். அடுத்து நாம் தனுசு ராசிக்கான பலன்களை காணலாம். தனுசு ராசினர்கள் இன்று மனைவிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நண்பரிடத்திலே சற்று கவனத்துடன் பழக வேண்டும். புதிய கூட்டுத் தொழிலை ஆரம்பிக்கும் போது மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும்.
உங்களுக்கு சனியினுடைய கடுமை குறைந்து விட்டாலும் இன்று 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் 8ஆம் இடத்தில் இருக்க, அவருடைய கால்களிலே சந்திரன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். மனை வகையிலே பண விரயத்தையும், நண்பர் வகையிலே சற்று சங்கடத்தையும், அவர்களால் கூட பண விரயத்தையும் சந்திக்கிற ஒரு நாளாகவும், கூட்டு தொழிலே திடீர் சுணக்கம் ஏற்படுகிற ஒரு நாளாகவும் அமைந்திருக்கிறது. நண்பர்கள் கூட்டு மனை வகையிலே சற்று விட்டு கொடுத்து செல்வது, எச்சரிக்கையுடன் இருப்பது, தகுந்த உடன்படிக்கைகளை ஏற்படுத்தி கொண்டு செயலில் இறங்குவது நன்மை தருவதாக இருக்கும். உங்களுடைய நண்பர்கள் கூட்டு வகையில் இருந்த சிரமம் குறைவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக மீனாட்சி அம்மன் இருக்கிறார். அடுத்து நாம் மகர ராசிக்கான பலன்களை காணலாம். மகர ராசினருக்கு இன்று அதிர்ஷ்டமான ஒரு நாள் என்று தான் சொல்ல வேண்டும். லாப கணக்கு இன்றும் தொடருகிறது. உடைய லாபம் அதிகரிக்கும், யோகம் கூடும், மிகப்பெரிய அளவிலே நன்மைகள் நடைபெறுகிற ஒரு நாளாகவும், மனை வகையிலே யோகமும், நண்பர்களால் யோகம் கிடைக்கிற ஒரு நாளாகவும், வெளியூரிலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கிற ஒரு நாளாகவும் அமைந்திருக்கிறது. யோகமும் அதிர்ஷ்டமும் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக மீனாட்சி அம்மனே இருக்கிறார். அடுத்து நாம் கும்பராசிக்கான பலன்களை காணலாம். கும்பராசினருக்கு இன்று வெற்றி கிடைக்கிற ஒரு நாளாகவும், வியாதி வழக்கு கடனிலிருந்து விடுதலை கிடைக்கிற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. மிக நீண்ட நாளாக உங்களுடைய மனதை வருத்தி வந்த கடன் தொல்லைகள் அகலும், கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும், உடல் நலத்திலே அபிவிருத்தி ஏற்படும், பித்தம் சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான வியாதியில் இருப்பவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். கண்களில் ஏற்பட்ட பிரச்சனைகளோ அல்லது கண்களில் ஏற்பட்ட வலியோ தீரக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. பண வரவு மிக திருப்திகரமாக உங்களை பரவசப்படுத்துகிற வகையில் அமையும். உடைய அதிர்ஷ்டம் கூடுவதற்கு நீங்கள் ராகவேந்தருடைய வழிபாடை மேற்கொள்வது நன்மை தருவதாக இருக்கும். அடுத்து நாம் மீனராசிக்கான பலன்களை காணலாம். மீனராசினருக்கு இன்றும் யோகமான ஒரு நாள் என்று தான் சொல்ல வேண்டும். கணவரும் மனைவியும் கணவரும் மிக அந்யோன்யமாக சந்தோஷமாக இருப்பீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று விருந்து விழாக்களிலே கலந்து கொள்வீர்கள். மிகப்பெரிய அளவில் பொழுதை கழிப்பதற்காக கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற வாய்ப்பு கூட ஏற்படவிருக்கிறது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், கடவுளுடைய சிந்தனை அதிகரிக்கும். ஆலயத்திற்கு சென்று மிக அமைதியுடன் திரும்பி வருவீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வீர்கள். திருப்பணிகளிலோ அல்லது ஆலய பணிகளில் மிகுந்த ஈடுபாடுடன் நடந்து கொள்வீர்கள். உங்களுடைய மனம் அமைதி பெறும். உங்களுடைய மனம் அமைதி பெறுவதற்கும் உங்களுடைய சந்தோஷம் கூடுவதற்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக புவனேஸ்வரி அம்மன் இருக்கிறார். இன்றைய தினம் 27 நட்சத்திரக்காரர்களும் 12 ராசிக்காரர்களும் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக கைலாய பெருமாள் இருக்கிறார். குடும்ப சமேதராக இருக்கக்கூடிய சிவபெருமானை சென்று தரிசிப்பது நன்மை தருவதாக இருக்கும். பிரதோஷ மூர்த்திக்கு நீங்கள் வழிபாடுகளை செய்து மாலையிலே மிகப்பெரிய அளவிலே அவருடைய வழிபாடுகளை மேற்கொண்டால் உடைய சிரமம் குறையும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம் ஜோதிட சிந்தனை என்ற தலைப்பிலே சில விளக்கத்தை கண்டு வருகிறோம். நேற்றைய தினம் இந்த திருமண பொருத்தத்திலே பேராசியை பார்க்கக்கூடாது, நட்சத்திர பொருத்தத்தை பார்க்கக்கூடாது, ருதுஜாதத்தை பார்க்கக்கூடாது என்ற விளக்கத்தை பார்த்தோம். இந்த 10 பொருத்தங்களில் 10 விஷயம் இல்லை, வெறுமே 4 விஷயங்கள் மட்டுமே இருக்கிறன என்று பார்த்தோம். இந்த குரு பலன் என்ற ஒன்று பார்க்கிறார்கள். குரு ஒரு வருடத்திலே ஒரே விதமான தன்மையுடன் இருந்தால்தான் குரு பலனை நாம் பார்க்க வேண்டும். குரு வக்ரமாக இருக்கும்பொழுது நல்ல இடத்துல இருந்தால் கெட்ட பலன்களை கொடுக்கிறார், கெட்ட இடத்துல இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுக்கிறார். சூரியனுக்கு மிக அருகாமையிலே 11 டிகிரியிலே வரும்போது சூரியன் அஸ்தமனமாகி விடுகிறார். அப்போது அவரால் எந்த விதமான பலனையும் கொடுக்க முடியாது. அஸ்தமனம் ஏறக்குறைய 2.5 மாதங்கள் நடக்கும். வக்ரம் என்பது ஒரு 3 மாதங்கள் நடக்கும். அதிசாரம் என்று ஒன்று இருக்கிறது. நிறைய கிரகங்கள் அவருக்கு அருகாமையில் வரும்போது குரு பகவான் வேகமாக செல்கிற ஒரு கதியை பார்க்கும்போது நல்ல பலன்கள் இருந்தால் அதிகமாக கொடுப்பார்கள், கெட்ட பலன்கள் அதிகமாக கொடுப்பார்கள். அதிசாரம் என்று இருக்கிறது. சில கிரகங்கள் அவருக்கு அருகாமையில் அவருடைய ஒரு போட்டி ஏற்படும் போது அதில் வேதை ஏற்பட்டு குரு பகவான் வேதைக்கு உள்ளானால் அப்போது மந்த கதியிலே அவருடைய பலன்கள் இருக்கின்றன. ஆக ஒரு வருடத்திலே குரு பகவானுடைய தன்மையை 4 முறை மாறுகிறது. அப்போது ஒரே விதமான பலனை எப்படி கொடுப்பார் என்று நாம் எதிர்பார்க்க முடியும். அதனால் குரு பலனுக்கு நீங்கள் முக்கியத்துவத்தை தர வேண்டாம். குரு பலன் இல்லாதவர்கள் வக்ர காலத்திலே செய்து கொள்ளலாம். குரு பலன் இருக்கவர்கள் வக்ர காலத்திலே செய்யக்கூடாது. குரு மூடம், குரு அஸ்தமனம் என்று பஞ்சாங்கத்திலே போட்டிருப்பார்கள். அதை பார்த்து தான் எங்களுடைய காரியத்தை செய்ய வேண்டும்.
கஷ்டம் என்றால் அதை சனியினுடைய தலையிலே கடித்து விடுகிறோம், நன்மை என்றால் அதை குருவினுடைய தலையிலே வைத்து விடுகிறோம். அந்த வகையான நாம் பொதுவாக பார்க்கிற விஷயத்தை விடுத்து நாம் மிக சாதுரியமாக மிக நுட்பமாக ஜோதிடத்தை ஆராய்ந்தால் நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை திருநிறை செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.